ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பலகாரக்கூடம் சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு மில்க் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ரோஸ் மில்க் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பலகாரக்கூடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. அது வரைக்கும் எலுமிச்சம்பழ சாறு எடுத்து வச்சுப்போம். ஒரு பவுலில் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப் மாதிரி வச்சுருக்கிறனால நான் எப்போவுமே ஃப்ரீசரில் எலுமிச்சம்பழ சாறு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேருந்து 2 க்யூப் எடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் பாலும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே திரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எப்படி திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் இன்னும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாற்றினது இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் திரஞ்ச பாலை சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம திரைய வச்சுருந்தோம்ல பால், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்சியில் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்தால் மட்டும்தான் இது நல்லா ஈஸியாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகி வரும். கையில் பிசைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு நேரம் எடுக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடலை, நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலானாலும் நீங்கள் கையிலையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே ரெட் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இது ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நெய் தடவின பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாத்திரத்தோடு ஒட்டாமல் வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம நெய் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இது மேலே டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்ஸ்னாலும் இது மேலே தூவிக்கலாம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 45 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கத்தியோ இல்லை டூத் பிக்கோ வச்சு இதை குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் இல்லைனா ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு ஒரு 1 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இந்த ஓரங்கள்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு இதை நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா சூப்பராக டேஸ்டியாக சாஃப்டாக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் போட்டாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி சில்லுன்னு ரோஸ் மில்க் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.